மதுரையிலே சங்கப்பலகை உடைய 3வது ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் மட்டுமல்ல, அருமை புலவர் பொற்கை பாண்டியன் அவர்களே, இந்த விழாவிற்கு தன்னுடைய பலத்த பணிகளுக்கு இடையிலும் கூட தமிழ் என் உயிர் மூச்சு என்ற வகையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய துணை மேயர் அவர்களே, என்றென்றும் என் மனதில் நீங்கா இடம் பெற்றுக் கொண்டிருக்கும் அருமை புலவர் சித்தார்த் பாண்டியன் அவர்களே, நான் எழுதிய இதுவரை இவன் என்ற புஸ்தகத்தை தனது முன்னுரையால் கலங்கடித்து இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஹோட்டல் உரிமையாளர்களும் மிகவும் பாராட்டுகின்ற வகையிலே அதற்கு ஒரு அருமையான முன்னுரையை எழுதி கொடுத்த என்னுடைய அருமை எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களே, மேலும் இந்த அவையில வீட்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் வெவ்வேறு விசேஷ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் தமிழின்பால் கொண்டுள்ள ஆர்வத்தால் இங்கே அலைகடலான திரண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா முதல் பேசும்போது சொன்னாங்க, தூங்கா நகரம் என்பதிலே எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை என்று. இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால், அவங்க உடல் நலத்தை கெடுத்துக்கொள்ளவில்லை. ஐயா சொல்லும்போது சொன்னாங்க உடல் நலம் முக்கியம். அந்த இரவில் பணி செய்யக்கூடியவர்கள் பகலில் ஓய்வெடுக்கிறார்கள். அன்னைக்கு அவங்க போய் நைட்டு போய் அந்த காய்கறிகளை பூரா இறக்கி வச்சு, பழங்களை பூரா இறக்கி வச்சு, பழங்களும் காய்களும் இரவில் தான் மதுரை தான் சென்று இங்க வருது. இது இருக்கிறதுனால தான் மறுநாள் எல்லா வீட்லையும் கல்யாணம் நடக்குது, ஹோட்டல்காரங்க ஹோட்டல் வைக்க முடியும், நம்ம வீட்டில் சமைக்க முடியும். எனவே தூங்கா நகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறனால்தான் நாம் ஒருவேளை சோற்றை வாயில் வைக்க முடிகிறது என்பதை அன்னையிடம் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு உலகம் முழுக்க ஒரு பெரிய பெருமை உண்டு மதுரைக்கு. உங்களுக்கும் தெரியும், எந்நேரம் போனாலும் மதுரையில சாப்பாடு கிடைக்கும். நைட்டு 2 மணிக்கு வாங்க, 3 மணிக்கு வாங்க, சுட சுட இட்லி. அந்த யானைக்கல் ஏரியால ஐயா அவர்கள் தயவு செய்து ஒரு நாள் ஒரு ரவுண்டு விசிட் 2 மணி 3 மணிக்கு போய் பார்த்தாங்கன்னா தான் அந்த தூங்கா நகரத்துடைய பெருமையை தானும் அனுபவிக்க முடியும் என்பதை இந்த இடத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வெளியூர்காரங்க தப்பி தவறி சாப்பிடாம இங்க வந்துடுறாங்க, மாட்டிக்கிறாங்கும் போது நான் உலகம் முழுக்க பயணம் செஞ்சிருக்கேன். வெளியூருக்கு போகும்போதெல்லாம் என்கிட்ட பெருமையா மதுரைக்காரன்னு சொன்ன உடனே அவங்க என்கிட்ட சொல்ற விஷயம், சாப்பாட்டுல உங்களை அடிச்சுக்கிற ஆள் கிடையாதுப்பா, மதுரை தான் நாட்டுக்கு அடிமை. அதாவது சுவைக்கு மதுரைக்காரன் நாக்கு மாதிரி உலகத்திலே யார் நாக்கு கிடையாது. சைவமாகட்டும் அசைவமாகட்டும் ஏமாற்ற முடியாது, ஒரு சரக்கை மாற்றி கொடுக்க முடியாது, கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. மதுரைக்காரங்கிட்ட சாப்பாட்டு விஷயத்துல யாரும் ஏமாற்ற முடியாது. அதே நேரத்தில் எந்த ராத்திரி நாங்க வந்தாலும் எங்களுக்கு கொடுத்துருங்க. கோயம்புத்தூர்லாம் போனோம்னா 10:30 மணிக்கு சாப்பாடு கிடைக்கிறது. ஒரு அவசர வேலை நிமித்தமா போயிட்டோம் கோயம்புத்தூர், சென்னையிலே 11 மணிக்கு மேலே சாப்பாடு கிடைக்கல, எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்றைக்கு விடிய விடிய அது பாண்டி கோயில்கிட்ட இருக்கிற டெம்பிள் சிட்டிலாம் 24 மணி நேரமும் இந்த சேவையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வெளியூர் மக்கள் வரவங்க போறவங்களுக்காக இது கண்டிப்பா நாம வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதரை தோன்றியது. இந்த சித்தார்த் பாண்டியன் ஐயா அவங்க அடிக்கடி என்னுடன் தொலைபேசியில பேசி எனக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுப்பதோடு என்கிட்ட அடிக்கடி நிறைய ஆலோசனைகள் விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அது எனக்கு மென்மேலும் ஊக்கத்தை கொடுக்கிறது. அந்த ஊக்கத்தை கொடுத்ததன் காரணத்தினால்தான் இந்த நிகழ்விலே நான் தொடர்ந்து இந்த தமிழிலே
விழாவிலே கலந்து கொண்டு ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். உண்மையில் மதுரையில் பிறந்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன். காரணம், இந்த சங்க தமிழ் வளர்த்த மதுரையில் அடியேனும் ஒரு காரணமாக இருக்கிறோம், ஒரு சிறிய பொருளாக இருக்கிறோம் என்பதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும். என்னை பெற்றதனால் மற்றவரிடத்தில் அவள் பெருமைப்பட வேண்டும். கற்றவர் சபையில் எனக்கும் ஒரு தனி இடமும் வேண்டும் என்று அன்னை மீனாட்சியிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு கடைசியாக இந்த அழகான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பேச சொன்னதற்காகவோ அல்லது நான் வருகை புரிந்ததற்காகவோ தயவு செய்து யாரும் நன்றி கூற வேண்டாம். இப்பேற்பட்ட அருமையான தமிழ் கடலில் நீந்த என்னையும் அழைத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னைக்காவது ஜெயில் கைதிகளோடையோ இல்ல ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தணும்னு சொல்லி நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? அப்படி நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, மனிதனுடைய தவறை திருத்துவதற்கான ஆயுதம் அன்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட அன்பானவர், சிந்தனை பேச்சுக்கு சொந்தக்காரர். இவ்வளவு நேரம் நிறைய பேசினாங்க, நம்ம எல்லாமே கேட்டோம். நீங்க முன்னிலை உரை வழங்கியதுல ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா. நன்றி.